புதர்களும் குழிகளும் மரங்களும் மிகுந்த ஒரு காட்டுப்பகுதி. இப்பகுதியில் சாந்தாயி என்ற பெண்ணும் அவரது குடும்பத்தினரும் 1680 ஆண்டில் தோப்பு விளை என்ற ஊரில் இருந்து இங்கு குடியேறினர். கத்தோலிக்க சமயத்தை தழுவியிருந்த இக்குடும்பம் குடியிருப்புக்கான குடிசை ஒன்றை அமைத்தது. அத்துடன் குடிசைக்கு எதிரில் தொழுகை நடத்த குருசடி ஒன்றினையும் கட்டியது. ஊருக்கு தென்பகுதியில் காட்டுப்பகுதியை சிறிது அழித்து இக்குடும்பத்தினர் வேளாண்மை செய்து வந்தனர். ஒரு நாள் சாந்தாயி தனது தோட்டத்தில் பருத்தி எடுத்துக் கொண்டிருக்கும் போது கத்தோலிக்க துறவி ஒருவர் குதிரையில் அமர்ந்து அவ்வழியாக பயணம் செய்வதை கண்டார். உடனே அவர் அருகில் விரைந்து சென்று அவரை வணங்கினார். புதர்களும் குழிகளும் நிரம்பிய காட்டுப்பகுதியில் பெண்ணொருத்தி தன்னை வணங்கியதை கண்டு வியப்படைந்த துறவி அவள் யாரென்று வினவினார். அவளும் குடிசையும் குருசடியும் அப்பகுதியில் அமைந்துள்ளதாக கூறியதுடன் அவ்விரண்டையும் ஆசிர்வதிக்க வரும்படி வேண்டினாள். அத்துறவியும் அதற்கிணங்கி குடிசை குருசடி இரண்டினையும் ஆசிர்வதித்ததுடன் வழிபாட்டு கூடம் ஒன்றை கட்டி தருவதாகவும் வாக்களித்து சென்றார். அவர்தான் புனித ஜான் தே பிரிட்டோ. அவர் வாக்களித்தபடியே 1685 வழிபாட்டு கூடம் கட்டினார். கிபி 1686 பலருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். இதனை அடுத்து சாந்தாயி மேற்கொண்ட முயற்சிகளின் விளைவாக புதிதாக சிலர் கத்தோலிக்கர்களாக அப்பகுதியில் குடியேறினர். இதன் விளைவாக காடாக கிடந்த இடம் சிறு கிராமமாக மாறத் தொடங்கியது. இக்காலகட்டத்தில் தான் கிபி 1715 வடக்கன்குளத்தில் வீரமாமுனிவர் மறைபரப்பு பணி ஆற்றினார். இங்கு சிலுவை வடிவிலான கோயில் கட்டப்பட்டது. இந்த கோவிலில்தான் அருட்தந்தை ஜோவானி பத்தீஸ்தா புத்தாரி நீலகண்ட பிள்ளைக்கு திருமுழுக்கு வழங்கி தேவசகாயம் என்னும் பொருள் தருகின்ற லாசர் என்னும் பெயரை சூட்டினார். 1742 கடலில் மிதந்து வந்த மாதா சுரூபம் இங்குள்ள ஆலயத்தில் திருநிலைப்படுத்தப்பட்டது. பார்க்கவி என்ற தேவசகாயம் மனைவி ஞானப்பு அம்மாள் வடக்கன்குளத்தில் வாழ்ந்து இயற்கை எய்தினார். இவருடைய கல்லறை இங்கு ஞானப்பு அம்மாள் என்ற பெயரில் கல்லறை தோட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. 1803 ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் நாள் முற்பகல் 11:20 மணி அளவில், அதாவது சபரிமுத்து பிள்ளை என்பவர் பீடத்து முன்னால் முழந்தால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார். திடீரென்று மாதாவின் முகம் ஒருவித மேகத்தால் மங்கியது. பவளம் போன்ற கன்னங்களின் மேல் கண்ணீர் வடிந்தோடியது. நெஞ்சில் குவிந்திருந்த 2 கரங்கள் தலையை தாங்கிக் கொண்டிருந்தன. இந்த அற்புத காட்சியை கண்ட சபரிமுத்து பிள்ளை திகிலடைந்தார். பங்கு தந்தையிடம் ஓடோடி சென்று விவரத்தை கூறினார். சக்கரிஸ்து உபதேசியார் யாகப்ப பிள்ளை இந்த காட்சியை கண்டு வியப்படைந்தார். ஊரில் தங்கியிருந்த ஐரோப்பிய மாது பில்பக் என்ட்ரிக் அம்மாள் ஓடி வந்து காட்சியை கண்டார். பரிசுத்த தேவமாதா சுரூபத்தில் கண்ட இந்த காட்சி உறுதி செய்யப்பட்டது. மற்ற புனிதர்களின் முகங்களும் துக்ககரமாக காணப்பட்டது. இவை அனைத்தும் அற்புதமான புதுமை என்று பங்கு கூறு ஜான் லூயிஸ் கல்டோசா அடிகள், பெஸ்கே அடிகள், பில்பக் என்ட்ரிக் அம்மாள் உறுதி செய்துள்ளார்கள். கோயில் மணி அடிக்கப்பட்டது. ஊர் மக்கள் வந்து கூடினார்கள். உபதேசியார் மதுரேந்திர அண்ணாவியார் பயபக்தியுடன் பீடத்தின் மேல் ஏறி மாதாவின் முகத்தின் கண்ணீரை துடைத்தார். கண்ணீர் எந்தபாடு இல்லை. பீடத்தில் உபதேசியார் மெழுகுதிரிகளை ஏற்றினார். எல்லோரும் முழந்தால் படியிட்டு என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே என்ற ஜெபத்தை நெஞ்சில் பிழைதட்டி கொண்டு சொன்னார்கள். பொறுத்தருளும் கர்த்தாவே என்ற பாடலையும் பாடினார்கள். கண்ணீர் நின்றது. அனைவரும் ஆனந்த கண்ணீர் வடித்து மாதாவுக்கு நன்றி செலுத்தி வீடு திரும்பினர். திருமணமாகி 27 ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லாத தம்பதிக்கு இவ்வாலயத்தில் வேண்டியதால் குழந்தை கிடைத்ததால் 1872 பிரான்ஸ் நாட்டு அரச குடும்பத்தை சார்ந்த
ஹென்ரிக் என்பவரால் எந்த விதமான உத்திரங்களும் இல்லாமல் மேல்நாட்டு கோத்திக் முறையில் வடக்கன்குளம் மக்களின் 17 ஆண்டுகள் வியர்வையில் இவ்வாலயம் கட்டப்பட்டது. வடக்கன்குளம் மூத்த குடி சாந்தாயி அம்மாள் பயன்படுத்திய நன்னீர் கிணறில் இருந்துதான் கிபி 1745 புனித தேவசகாயம் அவர்களின் திருமுழுக்கு பயன்படுத்திய புனித நீரும் எடுக்கப்பட்டது. இன்று ஆழ்துளை கிணறாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த புனித நீரால் பல புதுமைகள் இன்றும் நடந்து வருகின்றன. 1708 வடக்கன்குளம் நேமம் பங்குடன் இணைக்கப்பட்டது. மத போதகர்கள் தங்கும் இடம் வடக்கன்குளத்தில் அமைக்கப்பட்டது. புனித தேவசகாயம் அவர்கள் பயன்படுத்திய தலைச்சீரா மற்றும் ஓலை சுவடிகள் வடக்கன்குளம் ஆலயத்தில் உள்ளது. 1861 ஆண்டு இனிமையாக ஒலிக்கும் நமது திருத்தல மணிகள் இரண்டும் பிரான்ஸ் நாட்டில் தயாரிக்கப்பட்டு காசிமர் கிரகி என்ற பிரெஞ்சுக்காரரால் நன்கொடையாக வழங்கப்பட்டது. அருட்திரு பௌகட் அடிகளார் பங்கு குருவாக இருந்த காலகட்டத்தில் ஆலய பணிகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு உழைத்துக் கொண்டிருந்த கட்டளை வியாகுலமுத்து என்பவரை ஆலய மணியை முதலாக ஒலிக்க வைத்து கௌரவப்படுத்தினார் பங்கு தந்தை அவர்கள். ஆயிரத்தி 1862 வியாகுல மாதா சபை உலகின் 2வது மடத்தை வடக்கன்குளத்தில் நிறுவினர். இறை ஊழியர் அதிரியான் கௌசானல் வடக்கன்குளம் பங்கு தந்தையாக 1910 இருந்து 1919 வரை திருப்பணி செய்தார்கள். அவர்கள் வடக்கன்குளத்தில் ஒரு சமூக போராளியாக மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து இறைவனில் ஆளவும் கிறிஸ்தவ மதிப்பீடுகளில் வேரூன்றவும் பணியாற்றினார். 1923 வடக்கன்குளம் மறை வட்டமாக உயர்த்தப்பட்டது. 1926 தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் முதல் ஆயர் மேதகர் ரோச் அவர்கள் சின்ன ரோமாபுரி என்ற பட்டத்தை வடக்கன்குளத்திற்கு வழங்கினார். 1936 புனித வளனார் குருக்கள் இல்லம் வடக்கன்குளத்தில் அமைக்கப்பட்டது. இன்று இந்த இடம் அமளிவனம் என அழைக்கப்படுகிறது. 2017 இருந்து ஓய்வு பெற்ற அருட்பணியாளர்கள் இங்கு ஓய்வெடுக்க இல்லம் அமைக்கப்பட்டுள்ளது. 1944 ஆண்டு இறை ஊழியர் சூசைநாதர் அடிகளார் ஜெபமாலை தாசர் சபையின் முதல் இந்திய மடத்தை வடக்கன்குளத்தில் நிறுவினார். இந்த மடத்தில் அவரின் கல்லறை உள்ளது. திருக்குடும்ப இல்லம் 1956 ஆண்டு முதல்வர் காமராஜர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு 1957 ஆண்டு ஆயர் தாமஸ் அவர்களால் திறக்கப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட்டது. பிரித்தானியா சபை
1970 வடக்கன்குளத்தில் நிறுவப்பட்டது. தனிநாயக அடிகளின் வாழ்வும் பணியும் வடவையில் சிறப்புமிக்க பணியாக இருந்தது. தமிழ் வளர்த்த தனி நாயகம் அடிகள் இறைவனின் தாய் மரியாள் மேல் தனிப்பட்ட அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார். அவருடைய வாழ்வில் மரியாள் ஒரு தனி நாயகியாகவே விளங்கினாள். வடக்கன்குளத்தில் புனித தெரசாள் உயர்நிலை பள்ளியில் ஆசிரிய பணியை மேற்கொண்டிருந்த போது அருகில் இருந்த திருக்குடும்ப திருத்தலத்தில் பணியாற்றி பல அருள் நிகழ்வுகளை புரிந்தார். ஜெபமாலை தாசர் சபை இறை ஊழியர் அருட்தந்தை தாமஸ் வடக்கன்குளம் மண்ணில் காலடி பதித்துள்ளார். மாதா காட்சி கொடுத்த மற்றும் பல புனிதர்கள் காலடி பதிந்த புண்ணிய பூமி இந்த வடக்கன்குளம். வடக்கன்குளம் திருக்குடும்ப ஆலயம் பரலோக மாதா திருவிழா ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் நாள் திருக்கொடியேற்றத்துடன் ஆரம்பித்து ஆகஸ்ட் 14ஆம் நாள் மாலை நற்கருணை ஆராதனை, ஆகஸ்ட் 15 அதிகாலை 1 மணிக்கு அன்னையின் தேரோட்டம், காலை திருவிழா திருப்பலி, பிற்பகல் அன்னையின் தேர்ப்பவனி, மாலை நன்றி வழிபாடு, நற்கருணை ஆசிரியருடன் விழா நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள், அன்னையின் அருளை ஆசிரியரை பெற்றுச் செல்லுங்கள். உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் பங்கு தந்தை அருட்சகோதரிகள், வடவை இறை மக்கள்.